இந்தியாவிலிருந்து மெக்கா சென்ற 42 இந்தியர்கள் லாரி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்லாமியர்களின் புனித பயணமாக ஹஜ் கருதப்படுகிறது. உலகெங்கிலும் இருந்து இஸ்லாமியர்கள் மெக்கா மற்றும் மதீனாவில் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்வார்கள். இந்நிலையில் தெலுங்கானாவில் இருந்து 42 பேர் கொண்ட குழு ஒன்று மெக்கா சென்றிருக்கிறது. மெக்காவில் பிரார்த்தனையை முடித்து அங்கிருந்து மதீனா செல்லும் வழியில் இந்த குழு பயணித்த பேருந்து டீசல் லாரியுடன் மோதியுள்ளது. அதிகாலை 1:30 மணி அளவில் உம்ரா புனித பயணம் சென்ற பேருந்தும் எதிரே வந்த டீசல் டேங்கர் லாரியும் நேருக்கு நேர் மோதி வெடித்துள்ளது. இதில் ஏற்பட்ட தீ விபத்தில் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் உடனடியாக வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 42 இந்திய பயணிகள் பலியாகி இருப்பதாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. 11 ஆண்கள், 20 பெண்கள், 11 குழந்தைகள் என 42 பேர் உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக சவுதி அரேபியா அரசோடு இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டறிந்து வருகிறார்கள். இதையடுத்து சவுதியில் உள்ள இந்திய தூதரகம் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவ பிரத்யேக கண்ட்ரோல் ரூமை அமைத்துள்ளது. இந்த கோர விபத்து அதிர்ச்சி அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். अल्लाह रहम करे भाई। मक्का मदीने जा रहे थे, कहते भाई पूरे बस जल्दी चलाओ।